பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலும் என் மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நாளிலே ஆண்டவரை பற்றி தாவீது ராஜா இப்படியாக சங்கீதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். தாவீதின் சங்கீதம் 138 8வது அதிகாரத்திலே முதல் வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார்: உம்மை என் முழு இருதயத்தோடு துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்தி இருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை மகிமை உள்ளது. ஆகையால் தான் இந்த இடத்துல தாவீது ராஜா சொல்லுகிறார்: கர்த்தாவே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உன்னை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று அருமையான ஒரு வசனத்தை சங்கீத புஸ்தகத்திலே தாவீது ராஜா எழுதி வைத்திருக்கிறார். தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் எடுத்து படிப்போமானால், அவருடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்தவர். ஏனென்றால் தேவனை அண்டி சார்ந்து வாழ்ந்திருப்பதுதான் உத்தமன் என்று நன்றாக தேவன் தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ணினார். ஆகையினால்தான் தாவீது ராஜாவை குறித்த ஆண்டவர் இப்படியாக சொன்னார்: என் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது. ஆண்டவருடைய மகிமையை பாடி மகிமைப்படுத்துறதுல தாவீது ராஜா இசை வல்லவன். இந்த உலகத்திலே நாம் வாழும்போது இசையை நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த உலகத்திலே இசை இல்லாமல் எந்த ஜீவனும் இல்லை. ஆகையால் தான் இசையை தேவன் மனிதருக்கு ஒரு இசை என்ன அது சொல்ல தெரியல. இசை என்பது அவ்வளவு ஒரு விசேஷித்த ஒரு கிருபை வரம் பெற்றது. நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பாடலை கேட்கும்போது அந்த இசையை, தரமான இசையை நாம் கேட்கும்போது நம் இருதயமெல்லாம் கரைந்துவிடும். எவ்வளோ பெரிய பாரமாக இருந்தாலும், மன வேதனை கஷ்டங்கள் இருந்தாலும், பாடலை நாம் கேட்கும்போது மெய்யாகவே நம் மனசு முழுவதுமாய் அதை சார்ந்து இசைந்துவிடும். மனப்பாரங்கள் குறையும். ஆகையால் தான் இசையிலே மயங்காதவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இந்த நாளிலும் கூட தாவீது இப்படியாக சொல்லுகிறார்: உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறேன். இந்த உலகத்தில் உண்மையான மனுஷனுடைய வார்த்தை எங்கே இல்லை. ஆகையால் தான் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும்
கர்த்தரை நம்பின மனுஷர் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் இந்த வசனத்திலே எழுதி வைத்திருக்கிறார். மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் உண்மையிலே பாக்கியவான்கள். எந்த மனுஷனும் பொய்யனே. மனுஷன் வேஷமாகவே திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் என்று ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகையினால்தான் அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு மகிமை இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே இப்படியாக சொல்லியிருக்கிறார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இன்னும் நாம் எடுத்து படிப்போமானால் யோவான் புஸ்தகத்திலே முதல் அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். முதல் வசனத்திலே இப்படியாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே